கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா IPL 2025 பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போதான் நம்ம T20 வேர்ல்டு கப் 2024 வின் பண்ணிட்டு வந்தோம். வாங்கடையில் ஒரு சிறப்பு செமையான ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு, செலிப்ரேஷன். பட் அதுக்கிடையில் இந்த IPL 2025 பத்தி ஒரு ரீடென்ஷன் பத்தின ஒரு அப்டேட் தான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் நடக்க போகுதுங்க. ஓகே, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே மெகா ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு டீம்ல மேக்ஸிமம் 3 இல்ல 4 பேரை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாருமே வெளியில விட்டு அவங்க வந்து புதுசா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாம் வேற வேற டீமுக்கு பிரிஞ்சு போய் ஆடுறதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகே, பட் ஆனா இந்த வருஷம் இந்த மெகா ஆக்ஷன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாவே ஒரு விஷயம் வந்து பரவலா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ரீடென்ஷனோட நம்பர்ஸ் வந்து இந்த வாட்டி கம்மியா இருக்காது, 8 பேர் ரீடைன் பண்ணலாம் ஒரு டீம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி ஐபிஎலோட சேர்மன்ட்ட IPL நடந்துகிட்டு இருந்த டைம்லயே மீடியா கேட்டாங்க. ஆனா அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, இல்ல மேக்ஸிமம் 3 வைப்போம் இல்ல 4 வைப்போம், பட் அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் இன்னும் போகல. ஒன்ஸ் IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் T20 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்க டைம்ல தான் நாங்க வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டீம் ஓனர்ஸோட அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த டைம்ல சொல்லிட்டு போனார். ஓகே, இப்போ அதை பத்தி தான் சுட சுட ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னா அவர் சொன்ன மாதிரியே டீம் ஓனர்ஸோட டிஸ்கஷன் போயிருக்கு. ஓகே, ஆனா டீம் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில டீம்ஸ் வந்து எங்களுக்கு 8 ரீடென்ஷன் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அது மும்பையா தான் இருக்கும், அதுக்கப்புறம் KKR இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து இந்த 2 டீம்லயுமே இருக்காங்க. ஒரு 8 பேரை வேணாலும் ரீடைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இந்த டீம்ல வந்து இருக்காங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில டீம்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 கொடுங்க, இல்ல 7 கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி 5லேருந்து 7ங்கிற ஒரு நம்பர்ஸ்ல கேக்குறாங்க போல. ஓகே, சோ 5 to 7 அப்படிங்கிறது கேக்குறாங்களா. இன்னும் ஒரு சில டீம்ஸ் வந்து 0 ரீடென்ஷன், அதாவது யாரையுமே தக்க வைக்க கூடாது, எல்லாரையும் வெளியில விடுங்க, எல்லாரையும் வெளியில விட்டு புதுசா போடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களா. எனக்கு தெரிஞ்சது அது பஞ்சாப் கிங்ஸா தான் இருக்கும். ஆனா அது பாசிபிலிட்டிஸ் கிடையாதுங்க. ஓகே, அதே நேரத்தில் 8 ரீடென்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னா அதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு டீம்ல 8 ரீடென்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு மெகா ஆக்ஷன் நடத்தணும், மினி ஆக்ஷனே நடத்திட்டு போயிடலாம். அப்புறம் என்ன இருக்கும் IPL சுவாரஸ்யம் சொல்லுங்க. எல்லா பிளேயர்ஸுமே வேற வேற டீமுக்கு பிரிஞ்சு விளையாடாதான் நல்லா இருக்கு. இப்ப மும்பை மாதிரி டீம் எல்லாம் 8 ரீடென்ஷன்லாம் அசால்ட்டா ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாரையுமே பேக் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் அப்படி இருக்க கூடாது. ஓகே, பட் ஆனா இப்ப மீடியால சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இன்னமும் டீம் ஓனர்ஸோட இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால டிசிஷன் இன்னும் எடுக்கலையா. ஓகே, சோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் 5 ரீடென்ஷன் இருக்கும். அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா 3 டைரக்ட் ரீடென்ஷன், அதாவது 3 ரீடென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ரீடென்ஷன் எடுத்துக்கிட்டு மீதி எல்லா பிளேயர்ஸையும் விட்டுறணும். 2 RTM கார்டு இருக்குல்ல, அது வேற வரப்போகுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் மெகா ஆக்ஷன்ல அது கிடையாது, பிகாஸ் புதுசா 2 டீம் வந்ததுனால. இப்போ RTM கார்டு உள்ள வருது அப்படின்னா RTM கார்டு வச்சு 2 பேர், அதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரீடென்ஷன் தானே. இப்போ ஒரு பிளேயர் வந்து அவங்க டீம்ல உள்ள பிளேயரை 10 கோடிக்கு வேணும்னா நீங்க திருப்பி RTM கொடுத்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி அது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்போ அது ஒரு 2 அப்படின்னா டோட்டலா ஒரு 5 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரீடென்ஷன் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் போறாங்க IPL கமிட்டி அண்ட் BCCI அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதை பத்தின இன்னும் ஒரு தெளிவான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரல. பட் அதை தாண்டி இன்னும் 2 விஷயம் கன்ஃபார்மாவே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்னு ஒன்று வந்து IPL வந்து கடந்த 2 வருஷமா இருக்கு. அந்த ரூல் ஒரு விதத்துல நல்ல ரூல் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். ஆனா ரொம்ப 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 அது பிளேயர்ஸை பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால நிறைய ஆல்ரவுண்டர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மவுசே இல்லாமல் போயிடுது. அதே நேரத்தில் ஒரு சில ஆல்ரவுண்டர்ஸ் லைக் ஒரு சிவம் டூபே மாதிரி, ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் பவுலிங் போட கூட சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா, ஸோ அதாவது பேட்ஸ்மேன் வேணும்னா பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, பவுலர் வேணும்னா பவுலராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து கொஞ்சம் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால அது வேணாங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ மேபி வர்ற சீசன்லேருந்து இம்பாக்ட் பிளேயரோட ரூல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா இப்போ ஒவ்வொரு டீமோட பர்ஸ் அமௌண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய். அதை வந்து இந்த சீசன்ல 120 கோடியா மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ ஒரு டீமுக்கு 120 கோடி மேக்ஸிமம் பர்ஸ் அமௌண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது இந்த ரீடென்ஷன்லாம் போக மீதி எவ்வளோ இருக்கோ அதோட 20 கோடி ஆட் பண்ணி விட்டுருவாங்க. பிகாஸ் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், CSK ஒரு 100 கோடி ரூபாய்க்கு தான் இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ தக்க வைக்கிறதெல்லாம் போக அவங்கள்ட்ட ஒரு 80 crores இருக்குன்னு வைங்களேன், 20 crores வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 100 கோடியோட
வந்து போவாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே, ஸோ 120 கோடி அப்படிங்கிறது ஒரு டீமோட மேக்ஸிமம் பிரைஸ் லிஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேரை ரீடைன் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கான அமௌண்ட் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மீதி வந்து இருக்கிறத வச்சு நீங்கள் மெகா ஆக்ஷனில் பிளேயர்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் வந்து ஐபிஎல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. மேக்ஸிமம் 72 கேமோ என்னமோ நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6லேருந்து 8 கேம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி அந்த இது போடுறாங்களோ அதை பொறுத்து, ரவுண்ட் ராபின்ல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்து. ஓகே, பட் ஆனால் இந்த வருஷத்துலேருந்து ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ், ஓவராலா ஐபிஎல் 2025 ஒரு பயங்கரமான விஷயத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்கு இந்த ரீடென்ஷனோட லிஸ்ட் இதெல்லாம் வருதோ அன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி. பிகாஸ் இந்த 8 ரீடென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? எத்தனை ரீடென்ஷன் கொடுக்கலாம், அண்ட் அப்படி ரீடென்ஷன் கொடுத்தா எந்த பிளேயர் எங்க போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.